வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட்காரங்க சமையல். இன்றைக்கி நம்ம தட்டாம்பயிறு புளிக்குழம்பு, அதுவும் வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைச்சி செஞ்சுருக்கோம். எப்படின்னு பார்ப்போமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து முழுசாகவே உரித்து சேர்த்துருக்கேன். அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வேகணும். அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இதில் நான் இப்போது ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும், அதை குட்டி குட்டியாக நறுக்கி இதோட சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வேகிற அளவுக்கு இதில் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்குச்சுன்னா அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதனால தான் அதை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ இது கூட ஒரு 2 சில்லு தேங்காய், அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். தேங்காய் வந்து அதிகமாக சேர்த்திங்கன்னா குழம்போட கிரேவி வந்து ரொம்ப திக்காயிரும். அதனால் அளவாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சரில் நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பாத்திரத்தில் இப்போ நான் தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு சேர்க்குறேன், 2 தண்டு கறிவேப்பிலை. இதை நல்லா பொரிஞ்ச உடனே நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எதுக்குன்னா மஞ்சள் பொடி அளவாக சேர்த்துருக்கோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து அதையுமே நம்ம சேர்த்துருக்க எண்ணெயில் பச்சை மணம் போகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்க்குறேன். சாம்பார் தூள் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் இருக்குது பார்த்திங்களா, அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நான் வந்து சாம்பார் தூள் சேர்க்குறேன், அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதையுமே அந்த எண்ணெயில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆயில் வந்து குறைவா இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. அந்த ஆயில்லையே இந்த மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகணும். அதனால தான் நான் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வெட்டி வச்ச காய்கறியை இதோடு சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இது 3மே எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன காய்கறிக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி காய்கறிகளை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த காய்கறி வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இந்த மசாலாவில் நல்லா குக் ஆகணும். அடியில் பிடிக்காத அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து தட்டாம்பயிறு இது வந்து நான் வந்து ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன். காலையிலேயே ஊற வச்சாச்சு, அதனால் நல்லா ஊறி இருந்ததுனால ஒரு விசில் விட்டு வேக வச்சா தட்டாம்பயிரை இதோட நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தான் நம்ம உப்பே சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா காய்கறிகளில் எல்லா பக்கமும் படுற மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டு இது நல்லா 5 நிமிஷம் வரைக்கும் குக் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். 5 நிமிஷம் ஆன உடனேயே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தக்காளி வெங்காயம் அந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்து இதையுமே அந்த காய்கறி தட்டாம்பயிரோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
அதாவது இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை கழுவுன கொஞ்சமாக ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் கொதித்து நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் கொஞ்சம்தான், அந்த எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் எந்த அளவுக்கு நமக்கு கிரேவி மொத்தத்துக்கே தேவையோ அந்த அளவுக்கான தண்ணி, இது கொஞ்சம் அந்த மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கான குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் 4 பேர் தான் 5 பேர் அப்படி அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா இதோட தண்ணியோட அளவை நீங்கள் குறைச்சிக்கோங்க. நல்லா கொதி வந்துருச்சு பார்த்தீங்களா? கொதி வந்துருச்சு. அடியில் பிடிக்காத அளவுக்கு ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. திரும்பியும் மூடி போட்டு ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு வைக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நமக்கு காய்கறி வந்து 3/4 பாகத்துக்கு மேலே வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம புளி கரைச்ச தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அந்த புளி கரைச்ச தண்ணியோட மசாலாவோட அந்த காய்கறி எல்லாம் நல்லா குக் ஆகுற அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுக்க போகிறோம். இப்போது அதுக்கு தேவையான கொதிக்கிறதுக்குள்ளே அதுக்கு தேவையான தாளிசம் ரெடி பண்ணிடலாம். இது லாஸ்ட்டு ஃபினிஷிங். இது செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து அதில் 2 தண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம கொதித்து ஆஃப் பண்ணி வச்சுருக்க குழம்புல இதை ஊற்றிட்டிங்கனாலே குழம்பு ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.